வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 80ஆம் பாகத்தில் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தலைப்பிலே சிந்தனையை தொடங்குகின்றோம். இன்பமும் காதலும் இயற்கை நீதி, ஏற்றத்தாழ்வுகள் சமுதாய அநீதி. பாரில் இயற்கை படைத்ததையெல்லாம் மனிதர் பிரித்து வைத்ததற்கான காரணங்கள் பல. இதன் விளைவாகவே உடல் நலமும் நிம்மதியும் தொலைந்து போயின. இந்த பிரிவினைகளை ஒன்றாக்கி வாழ்வை நிறைவாக தூய்க்க இயற்கை நீதிகளையும் வாழும் முறையையும் இதற்கு அடிப்படையான இறை தத்துவத்தையும் இறை நீதியையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை விஷயம். சிறப்பான வாழ்வுக்கு பெண்ணின் மதிப்பை அனைவரும் உணர வேண்டும். ஆனால் எந்த சமுதாயத்திலும் பெண்ணையும் ஆணையும் சமமாக மதிப்பவர்கள், ஏற்பவர்கள் மிக குறைவுதான். இளம் பருவத்தில் தன் அழகை மிக உயர்வாக நினைத்து கொண்டாலும் பெருமைப்பட்டு கொண்டாலும், மனமான புதிதில் இல்லற வாழ்க்கையை சொர்க்கம் என்று நினைத்தாலும், முதிர் வயதில் பெண்ணாக பிறந்து விட்டோமே என்று வருந்துபவர் பலர். கண்ணதாசனுடைய பல பாடல்களிலே சில வரிகள்: மன்னர் குல கண்ணியரும் கண்கலங்க நேரும் என்றால் மண்டலத்தில் பெண்களுக்கே வாய்த்த விதி இதுதானோ என்று ஒரு பாடல வரும். இப்படி சலித்து கொள்ளும் அளவுக்கு ஒரு பெண்ணின் மனம் சிதைவதற்கு காரணம் என்ன என்றால் தன்னை பற்றிய அறியாமை. அதனால் பெண் குழந்தை பிறக்கின்ற போதே அதை சமமாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை, மன மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டும். எந்த குழந்தையாக இருந்தாலும் அது நம்முடைய குழந்தைகள் தான் என்ற சம நோக்கு வர வேண்டும். மங்கையாய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் நாமக்கல் தேசிய விநாயகம் பிள்ளை, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பெண்ணாக பிறப்பதற்கே தவம் செய்திருக்க வேண்டும் என்று ஒரு வினோதமான கருத்தை வெளிப்படுத்தியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. மகாகவி பாரதியாரும் ஒரு பாடலிலே காதல் செய்யும் மனைவி தெய்வம் கண்டீர், கடவுள் நிலை அவளாலே அடைதல் கூடும் என்று சிறப்பித்திருக்கின்றார். எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை. அதை அடைத்திட எண்ணும் போது பல பிறவிகள் தேவை என்று சிறப்பிக்கின்றார் கண்ணதாசன். மகர்ஷி அவர்கள் எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய்
வல்லமையாய் பெண் இனத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வாழ்கின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர் என்று ஆதங்கத்தோடு இந்த கவியிலே கேள்வியை எழுப்புகின்றார். இன்றைக்கு வாழ்கின்ற 820 கோடி மக்களில் பெண்ணின் சிறப்பை அறிந்து உணர்ந்த மக்கள் எத்தனை பேர் என்று மகரிஷி அவர்கள் நொந்து போய் கேட்கிறார். அது மட்டுமல்ல, இந்த இடத்தில் ஆண்கள் என்று குறிப்பிடாமல் வாழ்கின்ற மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர், மக்கள் என்று பொதுவாய் குறித்ததன் காரணம் என்ன என்றால், பெண்ணே தன்னை புரிந்து கொள்ளவில்லை, பெண்களே தங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று உலக யதார்த்தத்தை இங்கே முன்வைக்கின்றார். கண்ணதாசன் சொல்லுவார், சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழவிட மாட்டாயோ, அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே, இன்னமுத தெய்வமெல்லாம் ஏட்டில் வரும் தேன் தானோ. தேன் என்று ஒரு பேப்பர் எழுதி நக்கி பார்த்தா இனிக்குமா? அது போல கதைகளிலே கவிதைகளிலே பெண்களை பற்றி உயர்வாக வர்ணிப்பதும் பெருமை பேசுவதும் எல்லாம் ஆண்கள் எழுதிய கற்பனை கதைகள் தான். அப்ப இதெல்லாம் வெறும் செய்திகள் தானா, நிஜ வாழ்க்கையில் இல்லையா? எழுதுவீங்க, அழகான ஓவியம் வரைவீர்கள், ஆனால் குடும்பத்திலே சமுதாயத்திலே பெண் இனத்தை மதிக்க மாட்டீர்களா என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றார் கண்ணதாசன். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர், பெண்ணின் பெருமை உணர் என்று ஒரு கட்டளை வாக்கியமாகவே மகர்ஷி குறிப்பிட்டிருக்கின்றார். மகர்ஷியுடைய கவிதைகளில எங்கேயுமே கட்டளை வாக்கியமே கிடையாதுங்க. எல்லாமே செய்து பாருங்க, நல்லதுன்னு நினைச்சா ஏத்துங்கன்னு தான் சொல்லுவார். இந்த ஒரு கவியிலே மட்டும் பெண்ணின் பெருமை உணர் என்று ஆண்களுக்கு ஒரு கட்டளையாகவே எடுத்து காட்டியிருக்கின்றார் மகர்ஷி அவர்கள். அதே போல பெண்ணாலே பிறந்திருந்தும் பெண்ணாலே வாழ்ந்திருந்தும் மகர்ஷி என்ன சொல்றாருங்க, பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையாய் வாழ்கின்றாய். திருமணத்துக்கு முன்பு வரைக்கும் அக்கா தங்கையோட, திருமணத்திற்கு பிறகு மனைவியோட, முதிர் வயதிலே மருமகள், பேத்தி, இப்படி பெண் துணையால் வாழ்கின்றாய். பெண் இல்லாமல் எந்த கட்டத்தில் உன் வாழ்க்கை சுதந்திரமாக இருக்கிறது என்று கேட்கிறார். அதனால் பெண்ணின் பெருமை உணர். பிரசவத்தில இருந்து ஒப்பாரி வைக்கின்ற வரைக்கும் எல்லாம் பெண்களுடைய பங்குதான். அப்ப ஆணின் வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருப்புகின்ற பெண்ணின் பங்களிப்பை நாம் நன்றி கூற வேண்டாமா? அவருடைய பெருமையை நாம் நினைந்து பார்த்து பாராட்ட வேண்டாமா? எனவே பெண்ணாலே பிறந்திருந்தும் பெண்ணாலே வாழ்ந்திருந்தும் பெண்ணாக பிறந்தவரை கண்ணாக யார் மதித்தார்? இருந்தால் இருந்த இடம், இல்லையேல் மறந்துவிடும். இவர்தான் மனிதர் என்றால் இயற்கையும் நின்றுவிடும் என்றார் கண்ணதாசன். இவர்தான் மனிதர் என்றால் இயற்கையும் நின்றுவிடும். எந்த நாட்டிலே, சமுதாயத்திலே, குடும்பத்திலே பெண்களை மதிக்கவில்லை என்றால் இயற்கை நின்று போகும் என்றார் கண்ணதாசன். எப்படி? இயற்கை மீறினால் சுனாமி வரும், வெள்ளம் வரும், பூகம்பம் வரும், எரிமலை வரும், நிலநடுக்கம் வரும், எல்லாம் வரும். காரணம், எங்கே பாவங்கள் அதிகமாகிறதோ அங்கே இயற்கை சீற்றங்களும் தீவிரவாதங்களும் அதிகமாகும்.
தீய எண்ணங்கள் அதிகமாக ஆக அழிவிலே தான் முடியும். மக்களின் வாழ்க்கை, பண்பாடு, கலாச்சாரம் இவையெல்லாம் இயற்கை விதிக்கு, தெய்வ நீதிக்கு முரண்படுகின்ற போது அங்கே எரிவளைகள் அதிகமாகும். அதை சமன் செய்கின்ற போது தெய்வீக அலைகள், நல்ல அலைகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது அதிகமாகும். அதை சமன் செய்யக்கூடிய வகையிலே அழிவுகள் ஏற்படும். எங்கே பெண்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ அங்கே இயற்கையின் சீற்றமும் அதிகமாகும். மகரிஷி அவர்கள் இன்னும் ஒரு படி உயர்த்தி செல்கிறார். அங்கங்கே விபத்துகள் நடக்கின்றன அல்லவா? அவங்க ஏதோ ஒரு குடும்பத்தை சார்ந்துதான் இருப்பாங்க. விபத்தில் சிக்குபவர் ஏதோ ஒரு குடும்பத்தை சார்ந்தான் இருப்பார். எனவே விபத்துக்கு காரணம் பெண்ணுக்கு தரப்படுகின்ற துன்பம் சாப அலைகளாக மாறுவதே. எந்த குடும்பத்திலே பெண்ணுக்குரிய அதிகாரம் மறுக்கப்படுகிறதோ, பெண்ணுக்கு துன்பம் இழைக்கப்படுகிறதோ, அந்த பெண்ணின் துன்ப அலைகள் சாப அலைகளாகவே மாறிவிடும். அந்த சாபத்துக்கு சம்பளம் தான் துன்பங்கள், விபத்து, கொலை, தற்கொலை என்ற வடிவிலே வந்து சேரும். இதை பெண்களும் உணரணும். நாம் வருத்தப்பட்டால் நம்முடைய குடும்பத்தில் இப்படி எல்லாம் நிகழும் என்பதை உணர்ந்து பெண்களும் வருத்தப்படாமல் அதை நீக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே தனது உரிமையையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். எனவே முதலில் பெண்கள் தங்களது மேன்மைகளை, சிறப்புகளை உணர வேண்டும். ஆண்களும் அவர்களது மதிப்புணர்ந்து அவற்றை அங்கீகரிக்க வேண்டும். வாழ்க்கை தோங்குவது தாயின் பிரசவத்தில் தானே. அதை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழகா சொன்னார். ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. ஒரு பெண்ணின் பையிலே பிறந்து பூமாதேவியின் கருப்பையிலே மறைந்து போகிறான். மகரிஷி அவர்கள் முத்தாய்ப்பாக ஒரு செய்தியை சொல்லி வைத்திருக்கின்றார். பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? உலகத்துல பாதி பேர் பெண்கள், பாதி பேர் ஆண்கள் என்று சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த கோட்பாட்டிலே ஒரு உன்னதத்தை, பெண்ணின் பெருமையை மகரிஷி அவர்கள் எப்படி உயர்த்தியிருக்கிறாங்க பாருங்க. உலகத்தில் பாதி பேர் பெண்கள், மறுபாதி அந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். அப்ப பெண்ணும் பெண் வயிற்றில் பிறந்ததும். எப்படி இறைவனே பிரபஞ்சமாக இயங்குகின்ற இயற்கை என்று சொல்கிறோமோ, அதே போல பெண்களும் பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளும். இங்க ஆண் பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்களா என்றார். இல்லையே என்றார். அப்படி என்றால் ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்களா? இல்லையே என்றார். என்ன சாமிஜி, உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, சமமும் இல்லை என்றால் எப்படி என்று அவர் கேட்டபோது மகிழ்ச்சி சிரித்துக் கொண்டே சொன்னார், அவரவரது நிலையிலே சிறப்பு மிக்கவர்கள். அவரவரது நிலையிலே சிறப்பு மிக்கவர் என்றார். அது எப்படி? பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது என்றார் கண்ணதாசன்.
அதாவது அந்தந்த இடத்துல இருந்தா தான் சிறப்பு. இடம் மாறினால் குழப்பம். பகவத்கீதையில விபூதி யோகத்துல அற்புதமான ஒரு ஸ்லோகம் உண்டு. மலர்களிலே நான் பாரிஜாத்தம், மரங்களிலே நான் கற்பக விருட்சம், மாதங்களிலே நான் மார்கழி என்றெல்லாம் வசனங்கள், ஸ்லோகங்கள் வரும். ஏன் இப்படி சொல்லிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு இனத்தில் சிறப்பு வாய்ந்தது எதுவோ அது நானாக இருக்கிறேன் என்கிறார். மலர்களிலே பாரிஜாத்தம் ஏன் உயர்ந்தது என்றால் அது தெய்வத்திற்கென்றே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அதை யாரும் தலையில் சுட மாட்டார்கள். அதே போல மரங்களிலே கற்பக விருட்சம் உயர்ந்தது. மாதங்களிலே மார்கழி சிறந்தது. ஏன் ஒவ்வொரு அம்சமாக எடுத்து அதிலே நான் இந்த இடத்திலே உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் என்றால், கற்பக விருட்சத்தை விட பாரிஜாதம் உயர்ந்ததுன்னு சொல்லல. மலர்களிலே பாரிஜாதம் உயர்ந்தது. அப்போ ஒரு இனத்திலே உயர்வுத்தாழ்வு பார்க்கலாமே தவிர ஒரு இனத்தையும் இன்னொரு இனத்தையும் ஒப்பிடுவது பேசிக்கலி நல் அண்ட் வாய்டு, அடிப்படை தவறு என்பது பகவத்கீதையும் சுட்டி காட்டுகிறது. அப்ப இதன்படி 10 பெண்களில் இவள் சிறந்தவள் என்று சொல்லலாம், 10 ஆண்களில் இவன் சிறந்தவன் என்று மதிப்பளிக்கலாம். ஆனால் ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒப்பிடுவது அடிப்படை தவறு, பேசிக்கலி நல் அண்ட் வாய்டு. எனவே இருவரும் அவரவர் நிலையில் சிறப்பு வாய்ந்தவர்களே. இருவரும் சேர்ந்தால்தான் ஒரு குடும்பம், இருவரும் சேர்ந்தால்தான் சந்ததி. இல்ல யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர்? நான் உயர்ந்தவன் என்று சச்சரவு செய்தால் குடும்பத்தில் எப்படி வாழ்க்கை நடக்கும்? வாழ்க்கை என்பது ஒரு வண்டி பயணம் போன்றதுதான், இரட்டை மாட்டு வண்டி மாதிரி. இந்த வண்டியிலே ஒரு சக்கரம் சிறியது என்றால் எப்படி ஓட முடியும்? இதுலயும் ஒரு சிறப்பு பாருங்க. ஒரு சக்கரம் சிறியது, ஒன்று பெரியது என்றால் சிறியது மையத்திலே நிற்கும், அதை சுற்றி தான் பெருசு வரும். அப்ப பெண் தாழ்ந்தவள் என்றால் அந்த தாழ்ந்ததை சுற்றித்தான் உயர்ந்தது வலம் வரும். எனவே வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? குடும்ப வாழ்க்கை பயணத்தில் சமநிலை இல்லை என்றால், தம்பதியருக்கிடையில் ஏற்றத்தாழ்வு என்ற மேடு பள்ளங்களால் வாழ்க்கை என்ற வண்டி தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகும். அதனால் ஆண்களும் பெண்களும் அவரவர் நிலையில் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதை உணரவும் அதை தக்க வைத்துக் கொள்ளவும் வேண்டும். மற்றவர் சுதந்திரத்தில் குறுக்கிடாமல் இருக்க வேண்டும். அப்போதான் பெண் அடிமைத்தனம் நீங்கும். சில பேர் சொல்லுவாங்க, குறிப்பாக இந்த அரசியல்வாதிகள், பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் மேடை போட்டு முழங்குவார்கள். சுதந்திரம் இயற்கை தந்த பெருநிதி. சமுதாயத்துல ஒவ்வொரு ஜீவனுக்கும் உள்ள சுதந்திரம், தேவைகள், உரிமைகள் என்பதெல்லாம் இறைவன் தந்த கொடை, இயற்கை தந்த பரிசு. அவற்றிற்கு குறுக்கிடாமல் இருப்பதுதான் இயற்கை வகுத்த வாழ்க்கை, தெய்வ நீதி வகுத்த வாழ்க்கை. எனவே யாரும் பெண்ணுக்கு சுதந்திரம் தர வேண்டியதில்லை,
இயற்கை தந்த சுதந்திரத்தை தடுக்காமல் பறிக்காமல் இருந்தாலே போதும். இதை மறந்து போனால் என்ன விளைவாகும்? சமுதாயமோ குடும்பமோ இந்த விதியை மறந்து போனால் என்ன விளைவு? சாமி சொல்றாங்க, பெண்ணினத்தை அவமதித்து பெருமை பெற நினைத்தவர்கள் பெரும் பாவச் சுமையேற்று பெற்ற துன்பம் உலகறியும். எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி இன்பமுற்றார் இவ்வுலகில் இறைவனைப் போல் என்றும் உள்ளார். சமுதாய வாழ்க்கையிலே பாருங்க, தாய் மீது அன்பும் மதிப்பும் நன்றியும் கொண்ட குழந்தைகள் சிறப்பான வாழ்க்கை அமைந்து இருப்பதை பலருடைய அனுபவத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால், பெரும்பாலும் தாய் தந்தையை கடைசி வரைக்கும் கவனித்துக் கொள்ளக்கூடிய அன்பும் கருணையும் மிக்க மனப்பாங்கு அது பெண்களிடத்திலேதான் அதிகம். வேடிக்கையா சொல்லுவாங்க, டாட்டர் ரிமைன்ஸ் டாட்டர் டில் ஹர் லைஃப். கடைசி மூச்சு வரைக்கும், நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் நமக்கு மகளாக துணையாக இருப்பாள். சன் ரிமைன்ஸ் சன் டில் ஹி கெட்ஸ் ஹிஸ் வைஃப் என்பார்கள். டாட்டர் ரிமைன்ஸ் டாட்டர் டில் ஹர் லைஃப், சன் ரிமைன்ஸ் சன் டில் ஹி கெட்ஸ் ஹிஸ் வைஃப் அப்படிம்பார். கணக்கு சரியாத்தான் போச்சு. இவன் தாய் தந்தையை கவனிக்க மறந்தாலும் மாமனார் மாமியார் கவனிச்சுக்கிறானே இல்ல, அவங்களும் தாய் தந்தை தானே. மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, இது இயற்கைப்படி வந்தது. ஃபாதர் மதர், அது சட்டப்படி அமைந்தது. ஃபாதர் இன்லா, மதர் இன்லா. அப்ப ஒரு பக்கம் தாய் தந்தை கவனிக்கவில்லை என்றாலும் மறுபக்கம் தாய் தந்தை கவனிச்சுக்கிறாங்க இல்ல. அப்ப எப்படியோ மகன் கவனித்தாலும் சரி, மருமகன் கவனித்தாலும் சரி, தாய் தந்தை வாழ்க்கை சுகமாகும். சரி, ரெண்டுமே கெட்டு போது உண்டு இல்லையா? சிலருடைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா யாரையும் பக்கத்துல சேர்க்க மாட்டாங்க. காரணம் என்ன? பல பேர் புலம்புவாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தேன் சார், கடைசி காலத்துல கவனிக்கவே மாட்டேன்றாங்க என்று புலம்புகின்ற பல பெற்றோர் நாம் பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப சூப்பர் அட்வைசர் பண்ணுவாங்க சில பேர். குழந்தைகளை நம்பி சொத்தெல்லாம் பிரிச்சு வச்சிடாதீங்க, உங்களுக்குன்னு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க என்ற ரொம்ப அருமையா அட்வைசர் கொடுப்பாங்க. ஆனால் இரண்டு நிலைகளிலேயும் ஒரே விதிதான். நம்மை குழந்தைகள் நன்றாக பராமரித்துக் கொள்வதும் கைவிடுவதும் கர்ம வினைகளை சார்ந்தது, நாம் வளர்த்த முறையை சார்ந்தது. நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை என்று எதிர்பார்ப்பை முன்வைத்து சந்ததியை வளர்த்தோம் என்று சொன்னால் அவங்களும் கணக்கு பார்ப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு, பேசாம விட்டுட்டோம்னா எங்கேயோ ஓல்டேஜ் ஹோம்ல இருந்துக்குவாங்க, எதுக்கு செலவு பண்ணுவான்னு யோசிப்பான். ஏன்? நீ எதிர்பார்த்து வளர்த்தாய், நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை என்று எதிர்பார்ப்போடு வளர்த்தாய். அவனும் எதிர்பார்க்கிறான், இதை வச்சுக்கிட்டு என்ன அவசரப்படணுமா? அவ எப்படி வளர்ப்பது என்றால், நான் கேட்டு தாய் தந்தை படைத்தார். திருமணம் இல்லறம் என்றால் மக்கட்பெரு இயற்கை இயல்பு, அதை பாதுகாக்கின்ற வளர்க்கின்ற சிறப்பாக வளர்க்கின்ற கடமை தாய் தந்தைக்கு தான் உண்டு. அப்ப என் கடமையை செய்கிறேன், அவர்கள் அவருடைய கடமையை செய்வார்கள், தவறினாலும் பரவாயில்லை, நான் கொண்டு வந்த வினை என்ற ஒரு செயல் விளைவு விதியை, தெய்வ நீதியை, பாவ புண்ணிய கர்ம சட்டத்தை புரிந்து கொண்டு விட்டால்
யாரும் குழந்தைகளை சபிக்க மாட்டார்கள். நாசமா போனவன் என்னை கவனிக்க மாட்டாங்கன்றானே என்று யாரும் குழந்தைகளை சபிக்க மாட்டார்கள். எனவே நம்முடைய நடவடிக்கையிலும் கொண்டு வந்த பாவ புண்ணிய கர்ம வினைகளிலும் தான் அடங்கியிருக்கிறது நம்முடைய குழந்தைகள் நம்மை கவனிப்பதும் கவனிக்காததும். சரி, இப்போ மனிதரின் கடமைகளை 3ஆக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று திருமணத்திற்கு முன், அடுத்து திருமண வாழ்க்கை, 3வது வயோதிகம். இப்படி 3 பருவங்களாக பிரித்துக் கொள்ளலாம். இப்போ திருமணத்திற்கு முன் தயாரிப்பு காலம், பிரம்மச்சரியம் சொல்கிறோமே, இல்லறத்தை எப்படி நடத்துவது என்று கற்றுக்கொள்கின்ற பருவம். வள்ளுவ பெருந்தகை முப்பாலில் அடக்கியிருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கை, அறம் பொருள் இன்பம் என்று. முதலில் அறம், அடுத்து பொருள், அடுத்து இன்பம். இன்பத்து பாலில் முக்கியமானது என்ன? எல்லா சுகங்களையும் ஒரு சேர தூக்கக்கூடிய ஒரு இன்பம் உண்டு என்றார், அது இல்லறம், தாம்பத்தியம். அதனால் இன்பத்து பாலில் தலைவன் தலைவி உறவை பற்றி மட்டுமே பேசியிருக்கின்றார். சரி, இந்த முப்பாலில் முதன்மையானது அறத்துப்பால். அதாவது மனிதனாக பிறந்த ஒருவன், ஒரு பெண் முதலில் அறத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தெய்வ நீதியை புரிந்து கொள்ள வேண்டும், தர்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஒன்றேதான், வேறு ஒரு வார்த்தைகள். இதை புரிந்து கொண்டு அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டும். அறத்தை புரிந்து கொண்டு அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை கொண்டு இல்லறத்தில் சுகம் பெற வேண்டும் என்று அறம் பொருள் இன்பம் என்று வரிசைப்படுத்தி வைத்தார் வள்ளுவ பெருந்தகை. ஆனால் சமுதாயத்தில் இன்பங்கள் தான் அடிப்படை. விவரம் தெரிந்த நாள் முதல் 3 வயதிலிருந்து காலம் முடிகின்ற வரைக்கும் எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிக்கணும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆதங்கம். வயசானாலும் சாப்பிட முடியலையே என்று ஆதங்கப்படுறாங்க. இன்னும் எவ்வளவு என்ன இருக்கு சாப்பிட்றதுக்கு? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுதான். இருப்பது 6 சுவை. 200 வகை இனிப்பு பதார்த்தங்களை கடைகளில் வைத்திருந்தாலும் எல்லாமே இனிப்பு என்ற ஒரு சுவைக்குள் அடங்கி போகும். புதுசா என்ன இருக்கு தூய்ப்பதற்கு? அப்ப வயதான காலத்திலே கூட இன்னும் தூய்க்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் ஏன்? வாழ்க்கை புரிந்து கொள்ளவில்லை. அப்ப இன்பமே அடிப்படையாகத்தான் சமுதாயம் வைத்திருக்கிறது. சரி, இந்த இன்பம் சும்மா வருமா? இலவசமா வருமா? எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும். அந்த பணத்தை எப்படி சம்பாதிப்பது? பொருள். அந்த பொருளை சம்பாதிப்பதுல எப்படி என்ற நீதெல்லாம் கிடையாது. என்ன செஞ்சாலும் சரி, பணம் வருதா கைக்கு, காசு வருதா அடி. அப்ப அந்த அறம்னு சொல்றாங்களே, தர்மம்னு சொல்றாங்களே, ஒழுக்கம், தெய்வ நீதி சொல்றாங்களே, அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நீ சம்பாதிக்க முடியுமா? பெரிய பெரிய பதவிகளை எட்ட முடியுமா? நாம் விரும்பியது எப்படியோ குறுக்கோலியில் போயாவது அடையணும் இல்ல? நீ தர்மம் எல்லாம் பார்த்தா போக முடியுமா என்று அறத்தை புறம் தள்ளிவிட்டார்கள். அப்ப திருக்குறளை தலைகீழாக திருப்பினால் அறம் பொருள் இன்பம் என்பதை இன்பம் பொருள் அறம் அலட்சியம் என்று விட்டுவிட்டால் வாழ்க்கையும் தலைகீழ் வாழ்க்கையாத்தான் இருக்கும். இயற்கை தந்த இன்ப வாழ்க்கை துன்பமாகத்தான் இருக்கும். ஏன்? வாழ்க்கை நிறைய தலைகளை திருப்பிட்ட. அப்ப வாழ்க்கையின் தலைகளாக திரும்பும். அப்ப சுகமான வாழ்க்கை துக்கமா தான் இருக்கும். எனவே திருமணத்திற்கு முன் என்பது
இல்லறத்திற்காக நம்மை தயார் செய்து கொள்கின்ற பருவம் பிரம்மச்சரியம். அடுத்து கிருகஸ்தம், இல்லறம். இப்போ திருமணத்திற்கு முன்பு பிரம்மச்சரிய பருவத்திலே கற்றுக்கொள்கின்ற பருவத்திலே தாய் தந்தையர் ஒரு குழந்தையை பொறுப்போடு வளர்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலர் பொறுப்பற்று இருப்பதும் உண்டு சமுதாயத்துல. இப்ப பொறுப்போடு வளர்த்தாலும் சொல்வதை கற்றுக் கொடுப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அக்கறையோ பொறுப்புணர்ச்சியோ அறிவுத்திறமோ இல்லை என்றால் அந்த குழந்தை எப்படி சிறப்பான வாழ்க்கையை பெற முடியும்? தாய் தந்தை எவ்வளவுதான் சொல்லித் தந்தாலும் கூடவே இருந்து கற்பித்தாலும் என்ன பயன் வரும்? பெற்றோரின் அன்பையும் பாசத்தையும் வசதிகளையும் மற்றும் சமுதாயத்தில் ஆசிரியர் உறவு நட்பு மக்கள் கற்றுத்தருகின்ற விஷயங்களையும் இயற்கை விதிகளையும் ஏற்று தனது அறிவோடு இணைத்து சிந்தித்து சிறப்பாக பயன்படுத்தினால்தானே வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். இப்படி அமைய வேண்டும் என்றால் தாய் தந்தை 2 பேருமே அதுக்கு தகுந்த தரம் உள்ளவராக இருக்க வேண்டும். அது என்ன தரம் என்பதை பார்ப்போம். இப்படிப்பட்ட அற்புதமான அறிவுமிக்க ஆற்றல் மிக்க ஒரு பெண்ணை பெறுவதற்கு இவளது தாய் தந்தை என்ன தவம் செய்திருப்பார்கள் என்று புகுந்த வீட்டை அதிசயிக்கச் செய்வதே ஒரு மகள் பிறந்த வீட்டுக்கு செய்கின்ற நன்றி. அற்புதமான வாழ்க்கை முறை சமுதாயத்தில் மலர வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒவ்வொருவரும் தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் பற்றி தெளிவாக அனுபவத்தில் அறிந்திருக்க வேண்டும். சமுதாய விதிகளை பற்றிய அறிவும் வேண்டும். பெண்ணின் பெருமையை பெண்களும் அறிந்து கொள்ள வேண்டும். குலவிளக்கு என்ற பெருமைக்குரியவள் பெண்தானே. விளக்கேற்றுவதற்கு ஒரு மருமகள் வேணும் கேட்கிறம்மா, இல்ல விளக்கேற்றுவதற்கு ஒரு மருமகன் வேணும் கேட்கிறம்மா. சோ குல விளக்கு என்ற பெருமை பெண்ணுக்குத்தான். அது மட்டுமல்ல, இந்த கடமையிலே ஒரு பெண் பிள்ளையும் பள்ளிக்கூடம் போகிறாங்க, படிக்கிறாங்க. தேர்வு வருகின்ற சமயத்துல கொஞ்சம் அதிகமான நேரம் படிக்க வேண்டியிருக்கும், தூக்கம் கெடும். பள்ளி கல்வி முடிந்து கல்லூரிக்கு போகின்ற போது அங்கேயும் இதே நிலைமை தொடரும். ஒரு வழியா படிச்சு முடிச்சாச்சு, நிம்மதியா தூங்கலாமா? ஒரு காலகட்டத்தில எல்லாம் மாலை 5 மணிக்கு பிறகு பெண் பிள்ளைகள் யாரும் ஆபீஸ்ல வச்சுக்க மாட்டோம். நீங்க போங்க, நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லி ஆண்கள் அவங்களோட வேலை மிச்சம் மீது இருந்தாலும் வாங்கி வச்சுட்டு அவங்களை அனுப்பி விட்டுருவோம். அதெல்லாம் 4:30 5 மணிக்கெல்லாம் பெண்கள் வெளியே வந்துருவாங்க. ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இரவு 9:30 10 மணி வரைக்கும் கூட பெண்கள் அலுவலகங்கள் இருந்து திரும்பதை பார்க்கிறோம். எப்ப வீட்டுக்கு போய் எப்ப சமையல் செஞ்சு சாப்பிட்டு கணவனோடு துய்த்து தூங்கி காலையில் எழுந்திருச்சு, எப்படி இது சமுதாய அவலம். இது பெண் பிள்ளைகள் வேலைக்கு போகணும், ஆனா அவர்களுக்கு என்று ஒரு இயற்கை அமைப்பு இருக்குல்ல, உடல் அமைப்பு இருக்குல்ல, அதை மதிக்கின்ற ஒரு நிர்வாகம் இல்லைன்னு சொன்னா, சமுதாயம் இல்லைன்னு சொன்னா, அரசியல் அமைப்பு இல்லை என்று சொன்னால் இவங்க எல்லாம் என்ன மனிதர்கள், என்ன அறிவாளிகள் சொல்லி பாராட்டுவது? அப்ப படித்து முடித்து வேலைக்கு போகும் போதும் களைப்பு தீர தூங்கும் பொழுதற்கு நேரம் இருக்காது. திருமணம் ஆகிவிட்டாலோ படு அவஸ்தை. வேலைக்கும் போகணும், வீட்டு வேலைகளை பார்த்துக்கணும், வீட்டுக்காரனை பார்த்துக்கணும். குழந்தை பிறந்துட்டா
பல மடங்கு அவஸ்தை. அது எப்ப தூங்கும், எப்ப அழுகும், எதுக்கு அழுகும். இவற்றெல்லாம் ஒரு மனைவி சுமையாக நினைத்தால் உலகம் ஓய்வது எப்படி? இந்த அவஸ்தைகள் எல்லாம் ஒரு பெண் குழந்தைக்கு தாலாட்டு பாடலாகவே எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். அருமையான பாடல். பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை. தினமும் இல்லையா, கண்ணுறக்கம் 2 முறை. பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறு தூக்கம். இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கமில்லை. என்னருமை கண்மகளே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. இதுதான் பல்லவி. இதன் பிறகு எப்பெல்லாம் தூக்கம் கெடும் என்பதெல்லாம் விளக்கிவிட்டு கடைசியில சொல்றாரு, கால் நடுங்கி கண் மறைந்து காலம் வந்து சேரும், காணாத தூக்கம் எல்லாம் தானாக சேரும் என்றார். கால் நடுங்கி கண் மறைந்து காலம் வந்து சேரும், காணாத தூக்கம் எல்லாம் தானாக சேரும் என்றார். கடைசி தூக்கம் நிரந்தர தூக்கம். குழந்தை பருவதற்கு பிறகு ஒரு பெண் பெறுகின்ற நிம்மதியான தூக்கம் என்பது இறப்பில தான். இப்படி ஒரு பெண்ணின் வாழ்க்கையே தியாகமாக அமைந்திருக்கிறது என்பதை பலரும் சிறப்பித்திருந்தாலும் பாமரர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில எளிமையான வார்த்தைகளில் எடுத்து விளக்கியவர் கவிஞர் கண்ணதாசன். எல்லாவற்றுக்கும் மூலமாகவும் ஆதாரமாகவும் முடிவாகவும் உள்ள பேராற்றலான இறைத்தன்மைக்குள் விண் இயக்கம் நடக்கிறது அல்லவா? இப்ப இறைவனுக்கே சுத்தவெளிக்கே தத் புருஷம் என்று சொல்கின்றோம். புருஷ என்றால் என்ன சொல்றோம்? கணவன் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறோம். பெஞ்சாதின்னு சொல்றோம். புருஷன் பெஞ்சாதிம்பாங்க. அப்படி இல்லை. அதுன சாதி, பெண் சாதி. அப்ப இது ஆண் சாதி தானே. அப்ப புருஷ என்ற சொல்லுக்கு அடுத்த சொல் பிரகிருதி. பிரகிருதி என்றால் இயக்கம், ஆற்றல். புருஷ என்றால் அறிவு. அப்ப புருஷ என்பது சுத்தவெளியின் இயல்பாகிய அறிவு. பிரகிருதி என்பது அந்த அறிவின் எழுச்சியினால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இந்த உலகம், பிரபஞ்சம். அறிவே அனைத்தும் ஆண்டு கொண்டிருப்பதனால், அதற்கு புருஷ ஆண்மை என்று ஒரு பெயர் வைத்திருப்பதனால், அதுவே ஆளும் திறம் உடையது என்பதனால், அனைத்தையும் ஆண்டு கொண்டிருப்பதனால், அந்த ஆளுமைக்குள் ஆற்றல் சக்தி இயங்கிக் கொண்டிருப்பதனால், அப்ப ஆணுக்குள் பெண் அடக்கம் என்ற ஒரு கருத்தை திரித்து சொல்லிவிட்டார்கள். அவ்வளவுதான். அறிவுக்குள் ஆற்றல், இருப்புக்குள் இயக்கம். ஆணுக்குள் பெண் என்ற அர்த்தம் இல்லை. ஆணுக்குள் பெண் என்ற அர்த்தம் இல்லை. சிவனே தன்னில் பாதியை தந்திருக்காரு இல்லையா? அர்த்தநாரி சிவசக்தி. அப்ப பாதி சிவனை தந்திருக்கின்ற போது சமம் என்றுதான் அர்த்தம். ஆணுக்குள் பெண் அடக்கம் எங்க சொல்லியிருக்கு? இவை எல்லாம் ஆண் ஆதிக்கத்தில் தோன்றிய சில முட்டாள்தனங்கள். அதாவது நீங்க 1970 கூட பல திரைப்படங்களிலே நாம் பார்க்கின்றோம். பெண் அப்படின்னு ஆணுக்கு அடிமையாக இருக்கணும் என்ற கருத்தை தான் மையப்படுத்திருப்பாங்க. 70-75 கூட ஏதோ ஒரு 75க்கு பிறகுதான் கொஞ்சம் திரைப்படங்கள் மாற்று கருத்தை சொல்ல வந்தனவே தவிர, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் என்றால் ஆணுக்கு அடிமை, கணவனுக்கு அடிமை என்ற மாதிரி தான் திரைப்படங்கள் எடுத்தாங்க. அப்ப அதை பார்க்கின்ற மக்கள் எப்படி இருக்கும்? அதாவது சமீபத்தில் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன், வீட்டில் துணி துவைச்சு நான் காய போட்டிருந்தேன். வெளியே ஒரு அம்மாவும்
ஒரு 5-6 வயசு உள்ள ஒரு பையன் 2 போயிட்டு இருந்தாங்க. அவன் என்ன பார்த்துட்டு கூட அம்மாட்ட சொல்றான், "அம்மா தாத்தா பாரு துணியில துவைச்சு போடுறாங்க" அப்படின்றான். அப்ப அந்த அந்த பையனுக்கு என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க? துணி துவைக்கிற வேலையெல்லாம் பெண்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம துணி துவைச்சா போடுறோம், வாஷிங் மிஷின்ல போட்டா துவைக்குது. எடுத்து காய போடுற வேலை மட்டும்தான். அப்போ 2020 ஒரு ஆண் குழந்தை, 5 வயது ஆண் குழந்தைக்கு இதெல்லாம் பெண்கள் வேலை என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்தால், இது எப்படி வந்து பெண்களை சமமாக கருதும்? அப்ப இன்றைக்கும் வளர்ப்பு முறை தவறாகத்தான் இருக்கிறது. அதெல்லாம் பெண்கள் வேலை நீ செய்யக்கூடாது என்று தவறான ஒரு வளர்ப்பு முறை. எனவே இந்த பிரபஞ்சத்திற்குள் சக்தி அடக்கம் பெற்றிருப்பதனால், சக்தியே பெண்ணாக உருவகப்படுத்தப்பட்டதனால், ஆணுக்கு பெண் அடிமை என்று பொருள் அல்ல. அது மட்டுமல்ல, பொதுவாக ஆண்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பரவலாக பெண்கள் ஏற்றுக்கொள்வதால், உடன்படுவதால், ஆணாதிக்கம் செல்லுபடியாவதால், ஆண் மகனை உயர்ந்தவனாகவும், பெண் பிள்ளையை தாழ்ந்தவளாகவும் நினைப்பது தவறு. இயற்கைக்கு பொருந்தாத ஒன்று. இயற்கையில் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ள சிறப்பையும், அந்தந்த காலத்தில் உள்ள பண்பாடு, கலாச்சாரம் இவற்றை பற்றியும் விளக்க வந்தவைகள் சரித்திரங்களும் இதிகாசங்களும். அப்படி 3 இதிகாசங்கள், இந்தியாவில் பிறந்த 3 இதிகாசங்கள் ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம். இல்ல மகாபாரதத்துல வியாச பகவான் அருமையான ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அசுரர்களுக்கு குலகுரு சுக்கராச்சாரியார். அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு, இப்போ அதுக்கு தேவையில்லை. அவரது மகள் தேவயானை. அவளுக்கும் அந்த நாட்டு இளவரசிக்கும் யார் உயர்ந்தவர் என்ற ஒரு விவாதம் வருகிறது. அது வாதம் முற்றி அந்த இளவரசி இந்த பெண்ணை பிடித்து கிணற்றில் தள்ளி விட்டுவிட்டு போய்விட்டார். கிணற்றில் விழுந்த தேவயானை தத்தளித்துக் கொண்டு அபய குரல் எழுப்புகிறாள். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்த யயாதி என்ற ஒரு மன்னன், அவன் குரலை கேட்டு இந்த பெண்ணை கிணற்றிலிருந்து கை தூக்கி விடுகிறான். அவனை அழைத்து கொண்டு தந்தை சுக்கராச்சாரியத்திலே வந்து தேவயானை சொல்கிறாள், நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, இவர்தான் என்னை கரம் பற்றி காப்பாற்றினார். என்னை முதல் கரம் பற்றிய ஆண்மகன் இவர் என்பதனால் நான் இவரையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். அந்த காலத்தில் கை தொட்டாலே கற்பு தவறியதாக ஒரு கருத்து. அவ்வளவு ஏன், ஒரு பழைய திரைப்பாடல் அதுல கணவன் சொல்றான், கையும் கையும் கலந்திடலாம் ஜாலியாகவே, காதல் கதை பேசிடலாம் கேலியாகவே. அதுக்கு மனைவி சொல்றா, கையும் கையும் கலப்பதெங்க ஜாலியாகவே, காத்திருப்பார் பெரியவர்கள் வேலியாகவே. அந்த காலத்துல எல்லாம் பழைய திரைப்படங்களை பாருங்க, பக்கத்துல வர மாட்டாங்க, 2 அடி தள்ளி நின்றுதான் கதாநாயகன் வசனம் பேசுவாங்க. கட்டி பிடிக்கிற கலாச்சாரம் எல்லாம் இப்ப சமீபத்துடைய விவகாரம் தான் அதெல்லாம். அப்படி மகாபாரத காலத்தில் கரம் பற்றினாலே ஒரு சொந்தமாகி விட்டதாகவோ அல்லது கற்பிழந்து விட்டதாகவோ கருதப்பட்ட காலம். அதை சொன்னாங்க. சுக்கராச்சாரம் அதை ஏற்றுக்கொண்டார், திருமணமும் செய்து வைத்தார். சரி, இப்போ இங்கே என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்றால், ஒரு பெண்ணுக்கு தனது விருப்பத்தை, தனது கருத்தை தெரிவிப்பதற்கான சுதந்திரம் இருந்தது என்பதால் தான் இந்த காட்சி அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. சரி, சரித்திரத்துல நம்ம நிறைய பழைய கால திரைப்படங்கள் கூட, சரித்திர திரைப்படம் வருகின்ற போது கூட என்ன பார்க்கிறோம்,
சுயம்பரம். இளவரசிக்கு சுயம்பரம் நடக்கும். அப்போ எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் ஓலை அனுப்புவார். எல்லாரும் வரிசையா உட்காருவாங்க. அவருடைய பயோடேட்டா எல்லாம் கொடுத்துருவாங்க. இளவரசியோடு துணைக்கு ஒரு பெண் வருவாள். அந்த அம்மா இந்த பயோடேட்டா வச்சு ஒவ்வொருத்தருடைய பெருமைகளை எழுத்து விளக்கி சொல்லுவாங்க. எந்த பயோடேட்டா பிடிச்சிருக்குதோ, எந்த மணமகன் தன்னுடைய மனதுக்கு பிடித்திருக்கிறதோ அவனை தேர்ந்தெடுத்து மணமுடிப்பாள் இளவரசி. அப்போ தனக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை பெண்ணுக்கு இருந்தது என்பதை சரித்திரமே சாட்சியாக நிற்கிறது. இப்படி இருந்த சுதந்திரம் எப்போது, எங்கே, எப்படி கைமாறியது? பெண்ணுக்கு இருந்த இந்த அங்கீகாரமும் சுதந்திரமும் எப்போது கைமாறியது? எப்போது அழிக்கப்பட்டது? இதே சரித்திரம்தான். மன்னர்கள் சும்மாவா இருப்பாங்க? அதிகாரம் பெருக்கணும், ராஜா சக்கரவர்த்தி ஆகணும், சக்கரவர்த்தி சாம்ராட் ஆகணும், இப்படி நாடுகளை வென்று தன்னுடைய ஆட்சி பரப்பை, அதிகாரத்தை விரிவுபடுத்தணும். அப்போ போய் வென்று ஜெயம் பெறுகின்ற போது என்ன செய்வாங்க? அந்த நாட்டு செல்வங்களை கொள்ளையடிப்பார்கள். அரசாங்க கஜானா மக்களிலே உள்ளவர் வீடுகளில் புகுந்து செல்வத்தை எடுத்துக்கொள்வது. அதோடு இடத்துக்கெல்லாம் அப்ப மதிப்பு கிடையாதுங்க. இடத்தெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. கால்நடைகள், ஆடு மாடுகள்லாம் ஓட்டிக்கு வந்துருவாங்க. இவற்றோடு அழகிய பெண்களையும் கவர்ந்து விடுவார்கள். இதுவும் சரித்திரம்தான். அப்ப என்ன செய்யறாங்க? அழகு அழகுள்ள பெண்களைத்தானே கவர்ந்து போயிடுறாங்க. அப்ப அவர்களை பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாப்பது? வீட்டுக்குள்ளே வச்சுதான் பாதுகாக்கணும். அப்ப சமுதாயத்தில் பெண்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உடல் வலிவுள்ள ஆண் மகனுக்கு. பொருள் ஈட்டுவதற்காக வெளியே போகணும், பெண்களை பாதுகாக்கணும் என்ற கடமை ஆண்களுக்கு. ஹோம் டிபார்ட்மெண்ட் இல்லறத்தை நடத்துகின்ற சிறப்பு பெண்களுக்கு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 6 100 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. சிக்கனமா செலவு பண்ணி சேமித்து வைத்து எதிர்பாராத சிக்கல் வருகின்ற போது நமக்கு உதவுவார்கள். அந்த ஹோம் மேனேஜ்மெண்ட் பெண்கள் கையில, அம்மா கையில, மனைவி கையில. இப்போ இந்த பெண்களை அபகரிக்கின்ற போது காரணம் என்ன? அழகு. இந்த அழகு எப்போ ஆரம்பிக்குது என்றால், ஆதி மனிதன் காலத்திலிருந்து அறிவின் சிறப்பே ஒன்றை ரசிப்பதுதான். எத்தனையோ பறவைகள், ஆனா எல்லாவற்றையும் விட மயிலைத்தான் ரசித்தான். அது தோகை விரித்து ஆடுகின்ற போது எந்த பறவை அதுக்கு முன் நிகராக முடியுமா? அந்த அழகே தனி. எத்தனை பறவைகள் இசை எழுப்பினாலும் ஒரு குயிலின் இனிமைக்கு ஈடாகுமா? இது போல எவையெல்லாம் சிறந்தனவோ அவற்றை ரசிக்கின்ற, மதிக்கின்ற, இன்னும் கொஞ்சம் அதிகமாகின்ற போது அதை உடைமைப்படுத்திக் கொள்கின்ற. இப்ப இன்னைக்கும் பாருங்களேன், ஒரு பொருள் நல்லதுன்னு பார்த்தா எனக்கு ஒண்ணு நினைக்கிறோம் இல்லையா? நமக்கு தான் வந்து வாச்சதே நினைக்கிறான் இல்ல? அப்போ எது அழகு சிறப்பு நினைக்கிறானோ அது தனக்கு உரிமையாக இருக்க வேண்டும் என்ற பற்றுதல். இதுவும் 6வது அறிவின் பகுத்தறிவின் மலர்ச்சி தான். இப்படி அழகை ரசித்தவன் அதை உடைமைப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றான். கண்ணாசன் அழகா சொல்றார், மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே,
சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே, அறிவை வைத்த இறைவன் மேனி அழகை வைத்தானே. பெண்ணுக்கு அறிவை வைத்த இறைவன் மேனி அழகை வைத்தானே, அழகு கண்ட மனிதன் பெண்ணை அடிமை செய்தானே. இதான் சரித்திரம். அழகை கண்ட மனிதன் பெண்ணை அடிமை செய்தானே. இதுதான் இன்று வரைக்கும் அடிமைத்தனத்துக்கு காரணம். எனவே சில மனிதர்களை அறிந்து கொள்ளக்கூடிய பின் புத்தி, பெண் புத்தி, பின் புத்திம்பாங்க. பின்னால் வரக்கூடியதை முன்பே அறிந்து சொல்லக்கூடிய பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். அந்த அறிவு பெண்ணுக்கு அதிகம். அப்படி இருந்தும் அழகை உரிமையாக்கிக் கொள்ள நினைத்த ஆணாதிக்கம் பெண்ணை அடிமையாக்கியது. அது மட்டுமல்ல, ஆண் மகன் வெளியே போய் பொருள் ஈட்டணும், தொழில் செய்யணும். வெளியே போகிற போது உலக அனுபவங்கள், பலரை சந்திக்கின்ற வாய்ப்புகள், அதிலே சில முறையை தவறிய உறவுகள், இதெல்லாம் தெரிய வருகின்ற போது சூதாட்டம், முறையற்ற பால் கவர்ச்சி, மது அருந்துதல், இது போன்ற தீயவை செய்கின்ற போது, அவை மனைவியுடைய கவனத்திற்கு வருகின்ற போது, இப்படிலாம் செய்றீங்களே நியாயமானு கேட்டா சரின்னு வாதிக்க முடியுமா? அப்ப அரசாங்கமே திறந்து வைக்கல நியாயம் பேசுறதுக்கு. அரசாங்கமே திறந்து வச்சிருக்கு, நான் என்ன பண்றது? இன்னைக்கு பேசலாம், அன்னைக்கு பேச முடியலையே. அப்ப என்ன செய்வான்? அப்ப விளக்கம் சொல்ல முடியாத போது அதட்டுதல். உனக்கு என்ன? உனக்கு வேணும் சம்பாதிச்சு கொடுக்க, கொண்டு கொட்டுறணும் இல்ல, சும்மா கடை என்று அவருடைய பொருளாதார சார்பு வாழ்க்கையை பயன்படுத்தி இவன் அடிமைத்தனத்தை வலுவேற்றிக் கொண்டான், உரமாக்கிக் கொண்டான். அப்போ தன்னுடைய அதிகாரத்திற்கும் சுயநலத்திற்கும் புற இன்பத்திற்கும் தடை வராதபடி பணத்தை கேடயமாக்கி, பெண்ணின் பாதுகாப்பை கேடயமாக்கி அவளது அடிமைத்தனத்திற்கு உரம் சேர்த்து விட்டான். இப்படி காலம் காலமாக பெண்களுக்கு படிப்பறிவு இல்லாமல், வெளியுலக அனுபவம் இல்லாமல் சமையல் கட்டிலேயே வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி சமையலறைக்குள் அடிமைகளாகவே முடிந்து போன காலகட்டம் வாழ்க்கை. அப்ப பெண்களுடைய உணர்வுகளை யார் கேட்டாங்க? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதே இயல்பு இன்றைக்கும் பல பெண்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதும் கிடையாது, சொல்வதும் கிடையாது. சொல்லி என்னாக போதும்பாங்க. அப்ப இதெல்லாம் இன்றைய நிலை அல்ல, காலங்காலமாக வந்த அனுபவங்களின் வெளிப்பாடு இந்த வார்த்தை, அவ்வளவுதான். அப்ப எத்தனை காலமாக இந்த அடிமைத்தனம் இருந்ததுனால இன்றைக்கும் தன்னுடைய உணர்ச்சிகளை, தேவைகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு அவலம் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் மிக அழுத்தமான சஞ்சித கர்ம பதிவு. இப்படி காலம் காலமாக அடக்கி வைக்கப்பட்டதனால இதை முதலாக உணர்ந்து குரல் கொடுத்த மகான் மகாகவி பாரதியார். படிப்பு பெண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும், கற்பு எனில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுல் வைப்போம் என்று உரிமை குரல் எழுப்பியவர் பாரதியார். பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும், வேலைக்கு போகணும் சொல்லல, கல்வி கொடுக்கணும். ஏனென்றால் கல்வி அறிவு பெற்றால்தான் நல்ல சந்ததி உருவாக்க முடியும். சாமி சொல்லுவாங்க, ஒரு ஆண் கற்றுக்கொள்கின்ற கல்வி ஒரு சந்ததிக்குத்தான் பயனாகும். மகனை நல்ல முறையில் படிக்க வச்சு, தெளிவுபடுத்தி, எக்ஸாம் நல்ல மார்க் வாங்க வச்சு. ஆனால் ஒரு பெண் பெறுகின்ற கல்வி
பல சந்ததிகளுக்கு காரணமாகும். கரு வழியாக தொடர்ந்து 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 பல தலைமுறைகளுக்கு போகும். அதனால் பெண்களுக்கு கல்வி அளிக்கப்பட்டால் சிந்தனை ஆற்றல் வளரும், வெளி உலக அனுபவங்கள் கிடைக்கும், தன் சுய உழைப்பில் வாழும் திறம் அமையும். அப்ப சார்பு வாழ்க்கை இருக்காது, அடிமைத்தனம் விலகி போகும் என்ற கருத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் பெண்களுக்கு படிப்பறிவு கொடுக்கணும் என்றதோ நிறுத்திட்டாரு பாரதியார். இப்போ பெண்கள் படிக்க தொடங்கினாங்க. அதாவது 1990 என்னுடைய மகள் +2 முடிச்சு கல்லூரிக்கு போக வேண்டிய காலம். என்னுடைய சக என்ன சொல்லுவோம், ஊழியர் கலீக், ஒரு பெண் ஊழியர், அவங்க சொல்றாங்க, பெண் குழந்தைக்கு எதுக்கு சார் நீங்க ப்ரொஃபஷனல் காலேஜ்ல எல்லாம் சேர்க்கறீங்க, ஏதோ ஒரு டிகிரி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஏமா ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நீங்க இப்படி பேசுறீங்களே, படிக்க வைப்பது என்ன நம்முடைய இஷ்டமா? நீங்க படிக்கிற குழந்தையே சரி போதும் நிறுத்து, நீ படிச்சது போதுன்னு சொல்லி வீட்டுல வச்சிடலாம், கெடுக்கத்தான் முடியும் நம்மால. ஆனா படிக்காத மகனை படிக்க வைக்க முடியுமா? சொல்லுங்க, சாத்தியமா? அப்ப யாருக்கு படிப்பு நல்லா வருதோ அவங்க படிக்கட்டும், யாருக்கு படிப்பு சரியா வரலையோ அவன் வேற ஒரு தொழில் பார்க்கறதோ வேற ஒரு திறமை இருந்தா அந்த திறமையில முன்னுக்கு வரட்டும். இதுதான் சரியான வளர்ப்பு முறை, சரியான அணுகுமுறையை தவிர நம்முடைய இஷ்டத்துக்கு நீ படி, நீ படிக்க வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கு நாம் கடவுள் அல்ல, கடவுள் அல்ல. மனிதனால் ஒன்றை கெடுக்கத்தான் முடியுமே தவிர அதை சரியா செஞ்சிட முடியாது. ஏற்கனவே ஒத்து போதும் நல்லா செய்யறேன்னு சொல்றோமே தவிர, கெடுக்காம இருக்கிறத நல்லா செஞ்சேன்னு சொல்றோமே தவிர, கெடுக்கத்தான் முடியுமே தவிர, நல்லா செய்யறதெல்லாம் இறைவனுடைய வேலை. இறைவன் எல்லாத்தையும் நல்லா தான் படுத்திருப்போம், கெடுக்கிறது நம்முடைய வேலை. கெடுக்காம இருந்தா நல்லா செய்யணும்னு அர்த்தம், அவ்வளவுதான். கெடுக்காமல் இருப்பதை நல்லா செய்கிறோம் அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். அப்படி சமீப காலத்துல கூட பெண்களுக்கு ப்ரொஃபஷனல் படிப்பு, டாக்டர், இன்ஜினியர்லாம் படிக்க வேண்டாம் என்ற சில கருத்துடைய பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு 30 ஆண்டுக்கு முன்பு உள்ள நிலைமை நான் சொல்றேன். எனவே இப்படி கல்வி தொடங்கி இப்போ ப்ரொஃபஷனல் காலேஜ்ல நிறைய பேர் இன்ஜினியர்ஸ், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எல்லாம் படிச்சு, மெடிக்கல் படிச்சு பல துறைகளிலே முன்னேறி இருக்கிறார்கள். அதனால் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, மறுக்க முடியாது. ஆனாலும் இது நிரந்தரமா, இது முழுமையானதா என்பதை பற்றிய செய்திகளை அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். எங்கள் எல்லோருடைய வாழ்விலும் இன்றைய கால வாழ்விலும் கூட இருக்கின்ற ஒரு யதார்த்த நிலை மிகச் சிறப்பையா. பலவித கோணங்கள்ல அந்த நிலையை தெளிவாக விளக்கின்றீர்கள் ஐயா. சிந்தனையை தூண்டியிருக்கும். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், அதிலும் குறிப்பாக கருத்துக்களை பரிமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம் இல்லை கூறலாம்.
கேள்வி என்று இல்லை, ஒரு ஒரு சிந்தனை ஒன்றையா. இந்த நீங்களும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள், பெண்களுடைய இந்த அவர்கள் அடக்க நிலைக்கு பொறுமை, சகித்து போகின்ற தன்மைதான் இதற்கு அதே வினையாக மாறிவிடுகிறா. அதுவும் ஒரு காரணம் தாங்க, அதுவும் ஒரு காரணம் தான். என்னடா அங்கு பல சந்தர்ப்பங்கள்ல குடும்பத்தில சிக்கல்கள் வருகின்ற போது விட்டு கொடுத்து போவர்கள் பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் விட்டு கொடுத்து போக அதுவே பழக்கமாயும் அதுவே இந்த ஆண்கள் பெண்களை அடக்கு வைத்திருப்பதற்காக தூண்டுதல் அதற்கு இணங்கி போடுறதாக அமைந்து விடுகின்றதோ என்று எனக்கு ஒரு சிந்தனை. ஆமாங்கய்யா, அந்த சகிப்பு, அதாவது என்னன்னா, நீங்க ஜென்ஸுக்கும் எடுத்துக்கொள்ளுங்களேன், சகிச்சு போற வரைக்கும் மத்தவங்கள நம்ம ஏற்கத்தான் செய்வாங்க. எதிர்த்து நின்னா தான் அடங்கி போறது அப்படின்றது ஒரு சமுதாயத்துல அது ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் தான். இப்ப நம்ம சினம் தவிர்த்தல் பயிற்சி சொல்ற போது சாமிஜிக்கிட்ட என்ன கேட்கிறோம், நம்ம சினமே படல, என்ன வேலைக்காரங்களை நம்ம ஏமாத்திடுறாங்க, ஏமாச்சி பயப்பட மாட்டாங்க, ஏச்சிருவாங்க அப்படின்றோம் இல்லையா? அது போல சில நடிப்பு எதிர்ப்பாவது காட்டலைன்னு சொன்னா நாம் காப்பாற்றிக்க முடியாதுங்க. ஏன்னா வேலை வாங்குறதுக்கு எங்க யார் எளிதா கிடைக்கிறாங்களோ அவங்க கிட்ட வேலை வாங்கிக்கிறதுன்றதுதான் எல்லாருடைய இயல்பும், குடும்பத்துல ஆகட்டும், சமுதாயத்துல ஆகட்டும். ஆமா. ஆனா அதுக்கு அந்த பெண்களுக்கு உரித்தான தனித்துவமான மகப்பேறு, அந்த குழந்தையை பராமரிப்பது, இது போன்ற பொறுப்புகளும் அவர்கள்ட்ட இருப்பதாலே அது அந்த தகுத்தன்மையை அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு தன்மையை கொண்டு வந்து விடக்கூடியதாக நான் அப்படிங்க. அவர்களுக்கு அந்த பிள்ளைகளை பெற்று வளர்க்கின்ற பொறுப்பும் இருக்கிற வழியால அது இயல்புலேயே அவங்களுக்கு பொறுமை என்பது பெண்மை இயல்பு தானுங்கய்யா. அதைவே நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். நம்முடைய மிரட்டலுக்கு ஆதிக்கத்துக்கு அந்த பொறுமையே ஒரு பிளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் ஒன்றுமல்ல, இவன் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளிலையும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்வது ஐயா. எல்லா இடத்துல இருக்குங்க ஐயா, இங்கேயே இருக்குன்றாங்களே. நம்ம இவர் வரதராஜன் ஐயா தான் சொன்னாரு, அமெரிக்காவிலேயே அது மாதிரியான பெண் அடிமைத்தனம் இருக்குன்னு ஒரு நாள் பேசினார். ஸோ வளர்ந்த நாடுன்னு சொல்றோம், வெளியே பார்க்குற போது அப்படி ஒன்றும் அடிமைத்தனம் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் உள்ள குடும்பங்கள்ல சில அமைப்புகள்ல பார்க்குற போது அந்த அடிமைத்தனம் இங்கே இருக்குன்னு வரதன் ஐயா சொன்னார். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். குடும்பத்துல இருக்கிறதுன்றதை விட அந்த நாட்டினுடைய பொதுவான கலாச்சாரமே வெளியில அப்படியெல்லாம் பேசுறாங்க தவிர, அந்த தேர்தல், பாரதியார் பாடியிருக்காரு, பாரினில் பெண்கள் நாங்கள் நடத்த வந்த சட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் பாரினில் பெண்கள் நாங்கள் நடத்துவதும் பாரதியார் சொல்றாரு. இங்க ஆட்சின்னு வரும் பொழுது இப்ப இந்தியா முதற்கொண்டு இஸ்ரேல், பாகிஸ்தான் எல்லா நாடுகளிலும் ஒரு பெண் முதல் அதிபர், அதாவது பிரதமரோ ஜனாதிபதியோ முக்கியமான பொறுப்புல பெண்கள் வகிச்சு. இங்கிலாந்து கூட மார்கரெட் தாச்சரு, இஸ்ரேல்ல
மேயர்னு நினைக்கிறேன், கோல்டன் மேயர் நினைக்கிறேன் அவங்க பேரு. ம். பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லா நாட்டிலையும் வந்தாச்சு. ஆனா அமெரிக்காவில் இதுவரைக்கும் இன்னும் ஒரு பெண் அதிபர் கூட வந்ததில்லை. ம். கடைசி கட்டத்துல ஜெயிக்கிற மாதிரி இருந்து தோக்கடிச்சிடுறாங்க. அது ஹிலரி கிளின்டனுக்கும் நடந்தது, இப்போ கமலா ஹாரிஸ்க்கும் நடந்தது. நிறைய ஹோப்ஸ் இருந்தது, இந்தியன்ஸ் எல்லாம் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஒரு பெண் முதல் பெண் மாதிரி நாட்டின் முதல் குடிமகனாக வரக்கூடிய ஒரு தகுதியை அவங்க இன்னும் கொடுக்கல. இவ்வளவு பேசுறாங்க ஜனநாயகத்திலேயே சிறந்த. அதை பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன். அது இருக்குது, அது அப்படியே மறைமுகமா இருக்கு, அவங்க அந்த மனசுக்குள்ளே இருக்கு. அது அப்படி பார்க்கும்போது அது ஒரு ஹிப்பாக்ரசின்னு கூட சொல்லலாம். அது சும்மா வெளியில அப்படி சொல்றது. ஆமா, இந்தியா ஆரம்பத்துல இருந்தே அப்படி இருந்தது. ஆனா சரித்திர சான்றுகள் நீங்க எல்லாம் சொன்னீங்க கரெக்டா. அது எப்படி நடுவுல இருந்தது, நடுவுல செதிஞ்சு போச்சு. வரலாற்று காரணங்கள் எல்லாம் அழகா சொன்னீங்க. நான் இன்னைக்கு லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், இன்னொரு ப்ரோக்ராம்ல இருந்தேன் நானு. பட் அது நீங்க இந்த கருத்து உண்மைதான். அது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அது மாறல, அப்படியேதான் இருக்கு. பார்ப்போம், காலம் பதில் சொல்லும் அதுக்கு. ஆனா பொதுவா இந்த நார்த் அமெரிக்கால அந்த அந்த பெண்ணுக்கு ஒரு சுயமரியாதை, அந்த என்ன சொல்றது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இண்டிபெண்டன்ஸ், தனித்து நிற்கும் திறமை, அதெல்லாம் இருக்கு சொல்லல. அங்க இருந்து இந்தியால இல்லாம இருந்த நம்முடைய மக்கள்லாம் இங்க அதை கத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வேலை செய்யறதுக்கும், சுதந்திரமா இருக்கிறதுக்கும், சுயசார்பு தன்மையோடு இருப்பதற்கும் இங்க பழகி இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா ஆட்சி என்று வரும்பொழுது, குறிப்பா அமெரிக்கா, மற்ற நாடெல்லாம் அதுக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு பெண்ணை முதல் நிறுத்தி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மக்கள். அந்த அக்செப்டன்ஸ் இன்னும் யூஎஸ்ல வரலன்றது என்னுடைய அபிப்பிராயம். அது உண்மை, சான்றும் இருக்கு அதுக்கு. இது வரைக்கும் இன்னும் அவங்க யாரையும் ஒரு ஜனாதிபதி ஆக விடல. எல்லா பதவிக்கும் கொண்டு வராங்க. ஆனா அந்த ஜனாதிபதி வரும்பொழுது அது பெண் அது லாயக்கு இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு மனப்பாங்கு இருக்கு. ஏன்னா இவ்வளோ உலகம் முழுவதும் மாறி வரும்பொழுது ஏன் அமெரிக்கா ஏன் இது வரைக்கும் ஒரு பெண்ணை ஜனாதிபதி ஆக்கல? எந்த எவ்வளவு உதாரணங்கள் உலகம் முழுவதும் பெரிய நாடுகள் எல்லாம் உதாரணத்துக்கு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா, பாகிஸ்தான் எல்லாமே எந்த நாடுகள்லயும் இருக்குது. ஆனா அமெரிக்கா அந்த விஷயத்துல அப்படியே இன்னும் இருக்கு. அது என்னை இந்த தடவை கமலா ஹாரிஸ் மூலமா அது உடையும் நினைச்சேன். கரெக்டா தோற்கடிச்சிட்டாங்க. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா. ஐயா, இந்த சொல்லுங்க ஐயா. ஆரம்பிக்கும் போது ஒரு கருத்து சொன்னீங்க. என்னோட சொல்லி சொன்னால், வயதிப காலத்துல அந்த பெண்கள் இளமையில பெருமையாக இருந்தாலும் வயதிப காலத்தில் பெண்ணாக பிறந்ததைட்டு கவலைப்பட்டவர்கள் தான் கூட என்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னீங்க. நான் அவதானித்ததின்படி சரியோ பிள்ளையோ தெரியல, உங்களோட கருத்தை தான் கேட்கிறேன். இந்த வயதிப காலத்துல பார்த்தால் அந்த அதாவது ஆண் இறந்துட்டார் ஒன்று கண்டால் அந்த பெண் அவர் இறந்த பிறகு அந்த வாழ்ற காலம் கூடவா இருக்குது. நான் கவனித்தரவில்லை. அதே மாதிரி இந்த பெண் இறந்துட்டால் திருப்பி சொல்லுங்க. அதாவது நான் கவனித்தது, நான் இந்த அவதானத்தின்படி வயதிப காலத்துல ஒரு பெண் ஆண் இறந்துட்டால் அதன் பின்பு அந்த பெண் வாழ்ற காலங்கள் கூடவா இருக்கும். தொந்தரவு கிடையாது பாருங்க, சுதந்திர வாழ்க்கை. அதே நேரத்துல பெண் இறந்துட்டா ஆண் அதிபர வாழ்ற காலம் குறைவாயிருக்கும். ஆமா, இவங்க மேய்க்கிறதுக்கு ஆள் கிடையாது இல்ல. சரி, அதான் ஐயா என்னன்னு சொன்னா ஐயா, இல்ல நான் அனலைஸ் பண்ணி பார்த்த அளவில் என்னன்னு சொன்னா, இவர் பெண்ணிட்ட வேலை வேண்டி சுகமா இருந்து அந்த ரிட்டையர்மெண்ட் அப்புறம் பெண் தான் வேலை செய்யறது. ஆமா, ஒரு வேலையும் பழகாம சும்மா இருந்து சாப்பிட்டு கொண்டு இருந்திருப்பார். அப்ப
அந்த பெண் வந்தது பிறகு இவர் பாடு பெரிய திண்டாட்டமா போயிடும். ம் அது ஒரு என்ன ரியல் லைவ்ல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா, இங்கே ஒரு 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 என்னோட ஃப்ரெண்ட் ஒரு அவர் கிருஷ்ணான் தான் இருந்தார். அவர்கிட்ட போகும்போது அங்கே ஒரு பெண் ஒருவர் வருவா. ம் அவர் ஒரு சாத்திரியார். அப்ப ம் அவ வந்து இந்த அவரோட இந்த அந்த அந்த புருஷன்ட்ட சாத்த கொண்டு வந்து காட்டுறதுன்னு சொன்னா, அவர் எப்போ இறப்பாருன்னு சொல்லி. சரியா? ம் அது வேற விதம். என்னன்னு சொன்னா, அப்ப அது கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது வந்து அந்த அந்த புருஷன் தான் முதல் இறக்க வேணும். காரணம் என்னன்னு சொன்னா, ம் தான் வந்தா அவர் கனவுலையும் ஜீவிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் ஜீவிக்க கஷ்டமா இருக்கு. ஆனபடியால நான் இருக்கும் வரைக்கும் அவரை பார்க்கணும். அ பார்த்து அவர் இறந்த பிறகு தான் நான் இறக்க வேணும். அதுக்காகத்தான் கேட்கணும்னு சொல்லுவா. அப்படியான பெண்களும் இருக்கிறார்கள். ம் அத அப்ப எல்லாத்தையும் அப்படி கூட்டி கழிச்சு சுருங்க பார்க்கும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஆண் இறந்த பிறகு அந்த பெண் வாழ்க்கை கூட. அது நீங்க கவனிச்சீங்களோ தெரியல. ம் என்னய்யா சொல்றீங்க? ஐயா அதுக்கு நீங்கள் சொல்றது நான் சின்ன ஒரு மாற்றம் அதில் செல்லலாம்னு யோசிக்கிறேன் ஐயா. அவர்கள் வாழ்றது கூட என்று சொல்றதை விட ஒரு குடும்பத்தில் இறந்து விட்டால் அதன் பின்பு கணவன் வாழ்ற காலம் சிறிய காலம். ஆனால் கணவன் இறந்தாலும் மனைவி வாழ்ற காலம், அதன் பின்பு வாழ்ற காலம், கணவன் வாழ்ற காலங்களை பொதுவாக அவரேஜாக கொஞ்சம் கூட. ஆமாய்யா, அதான். தன்னை ஆயுட்காலம் தான் வாழுகிறார்கள். ஆனால் கணவன் இறந்ததாலே அவர்களுடைய வாழ்க்கை சுருங்கி விடவில்லை. ஆனால் மனைவி இறந்து விட்ட பொழுது கணவனுடைய வாழ்க்கை காலம் சுருங்கி விடுகிறது. தட்ஸ் ரைட். அதான் ஐயா. அதில் அது அந்த பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது, பொதுவான விளக்கங்களும் இருக்கின்றது. பொதுவாக இங்கே இது ஒரு ஹைப்போதிசிஸ் தான் பொதுவாக சொல்வார்கள். கணவன் மனைவியில பெண்ணை அடக்கி அடிமைப்படுத்தி நம்முடைய வரலாற்றில் இருந்தாலும், அந்த ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்களே, ஃபார் எவ்ரி சக்சஸ் மேன் தேர் இஸ் எ உமன் பிஹைண்ட். அந்த பெண் இல்லாமல் கணவனால் எதுவும் சாதிக்க முடியாது. அந்த கணவன் இவ்வளவு சாதனைக்கும் பின்னுக்கு ஒரு மந்திரியாக ஒரு பெண் இருந்து அந்த பெண்ணினுடைய துணையோடு அந்த பெண்ணு ஏதோ ஒரு வகையான ஒரு சப்போர்ட் உண்டு அங்கே கணவனுக்கு கிடைக்கிறது. அது இருக்கும் வரைக்கும் கணவன் வெற்றிகரமாக வாழ்கிற அந்த சப்போர்ட் இல்லாமல் போகின்ற போது கணவன் தனித்து வாழுகின்ற ஆற்றல் பொதுவாக ஆண்களுக்கு குறைவாக இருக்கிறது என்ற ஒரு கருத்து பொதுவாக இருக்கிறது ஐயா. அது வந்து சிவாயா, அது ஒரு பொதுவான கருத்து. நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு நான் பார்த்ததுல. அதுல உதாரணம் நானே, என்னுடைய தந்தையாரே. நான் பிறந்த ஒரு சில நாட்களுக்குள் என்னுடைய தாயார் இறந்து விட்டார். அதாவது கிட்டத்தட்ட நான் 52ல பிறந்தேன்னா 52 கடைசியில் இல்லை 53 ஏர்லியர். எனக்கு இன்னும் அது சரியான விவரங்கள் இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேயே நான் வெளியில் 10 வயசுக்கு அப்புறம் தான் எங்கள் வளர்ந்தது சித்தப்பா வீடு, அது அவங்க அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தையார் வந்து கிராமத்தில் தனியாக தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார். தாயார் இறந்த பிறகு 83ல் இறந்தாருன்னு நினைக்கிறேன். 96 அப்போ கிட்டத்தட்ட ஒரு 44 ஆண்டுகள் தனியாக தான் இருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்பப்போ வந்து சென்னைக்கு வந்து மகள் வீட்லேயும் என்னுடைய அண்ணன் வீட்லேயும் இருப்பார். நான் வந்து இங்கே சித்தப்பா வீட்டில் வளர்ந்தேன். அது மாதிரி சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. 45 வருஷம் ஒரு தனியா இருந்து விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வச்சுங்க. நிலத்தெல்லாம் வித்துட்டு அப்புறம் அங்கே வந்து எங்களோட எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் இது ஒன்றும் டிட்டர்மின் ரூல் இல்லை தானே. இது எக்ஸெப்ஷன், டெஃபினட்டா எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் சொல்ல வந்த எக்ஸெப்ஷன்ஸ் தான் அது. அதுவும் இருக்கு. அது
பொதுவாகவே மனைவி இல்லாமல் வாழறது ரொம்ப கொடுமையான விஷயம் கணவனுக்கு. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் பார்த்தேன், இப்போ அது பார்த்துட்டு இருக்கேன் நிறையா. இல்லை, இதுலேயே என்னது ஒரு கருத்துன்றா எனக்கு சரியோ பிள்ளையோ தெரியல. எளியா இருந்தபடினால அவர் எல்லா தர வேலைகளையும் தானே செய்து ஒரு இண்டிபெண்டாக இருந்துட்டார். ஆமா ஆமா. அப்ப என்ன சொன்னா, இப்ப அது வயோதிப காலம் இல்லை, ஏர்லி ஏஜ். இன்னைக்குல தன் சாப்பாடுகள்ல இருந்து தன்னை கவனிக்கிறதுல பிள்ளைகளுக்கு அப்படி இப்படி தன் கடமை எல்லாத்தையும் செய்து ஆமா ஆமா இண்டிபெண்டா இருந்துட்டார். ஆமா, அதாவது பசங்களுக்கு குழந்தைகளை கவனிச்சுக்கணுன்றதுக்காகவே ஒரு ஆக்சுவலாக அதுக்காக அந்த காரணத்தை சொல்லியே கல்யாணம் பண்ணிப்பாங்க சில பேர். அப்போ அந்த காரணத்துக்காகவே கல்யாணம் பண்ணிக்காம இருந்தார் என்னுடைய தந்தையார். ஆமா, அதெல்லாம் செய்யாம அப்படி பண்ணாம இருந்தபடிகள் ஐயா அவர் சுதந்திரமா தன் வேலை எல்லாத்தையும் செய்து கவனிச்சு அதை ஸ்ட்ராங்கா விட்டார் ஐயா. ஆமாய்யா ஆமாய்யா. வாழ்க வளமுடன். ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்கய்யா. இது இப்ப எத்தனையோ செஞ்சுரிஸ், நூற்றுக்கு பல 100 வருடங்களாக இந்த நிலை நீடிக்குது. ஆனால் ஒரு ஒரு இயக்கத்திலே ஒன்று தவறானதா இருந்தால் அது தொடர்ந்து பொதுவாக நீடிக்காது. அதுக்கு எதிரான ஃபோர்ஸஸ் எப்போவுமே மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் இது அந்த இவ்வளவு காலத்துக்கு நீடிக்கிறது அது வந்துங்கய்யா, இப்போ அறம் சார்ந்த வாழ்க்கை என்பது இன்னும் சேரலையே. கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆண்டுகள்ன்றாங்க மனித பிறப்பு. இத்தனை நீண்ட காலம் அறம் சார்ந்த வாழ்க்கையை சேராத போது அதுல ஒரு அம்சம் தானே பெண் அடிமைத்தனம். ஸோ அதுவும் ஒரு காலகட்டம் வரும், உலக சமாதானம் வருகின்ற போது மகர்ஷி 14 அம்ச கோட்பாட்டு எல்லாம் சட்டத்தில் அரங்கேறுகின்ற போது அப்ப அதெல்லாம் சேர்ந்துரும். இப்போ பெரும்பாலும் நடுத்தர குடும்பங்கள் எல்லாம் ஓரளவுக்கு இருக்குங்கய்யா. ஓரளவுக்கு முழுசும் சொல்ல முடியாது. கீழ்த்தட்டு இன்னும் திருந்தவே இல்லைங்க. கீழ்த்தட்டுல பெரும்பாலும் அப்படித்தான் இருக்காங்க. அதே மாதிரியா இன்னொரு கருத்து, ஒவ்வொரு there is a woman behind every successful man. அது மாதிரி vice versa is also true. Behind every successful woman there is a man. ஆமா, ஒரு உந்து சக்தி இருந்தா தாங்க மேல வர முடியும். ஆமா 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 இல்லைங்களா? இன்றைய காலகட்டத்துல ஆமா, கணவனுடைய துணை இல்லாம மனைவி அந்த ஒரு பதவியோ அல்லது ஒரு துறையில சிறந்து நிற்பதற்கு கணவனுடைய துணை ரொம்ப அவசியம். ஆமா ஆமா, அந்த ரெண்டுமே இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கும் லைஃப். அப்படிதான். ஆமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம் ஐயா. செய்துக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். இதுவரை நேரம் இன்றைய குருவின் குரல் வகுப்பு என்பதை சிறப்பாக நமக்கு தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு